தமிழ்நாடு அரசும் மக்கள் சிந்தனை பேரவையும் இணைந்து நடத்தும் ஈரோடு புத்தக திருவிழா 2024 ஈரோடு சிக்கநாயக்கர் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் 4ஆம் தேதியான இன்று மாலை நடைபெற்ற சிந்தனை சொற்பொழிவு நிகழ்ச்சிக்கு ஈரோடு தி சென்னை சில்க்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை நிர்வாக இயக்குநர் PK ஆறுமுகம் தலைமை வகித்தார். பிரபல பட்டிமன்ற பேச்சாளர்கள் பாரதி பாஸ்கர் எழுத்து அன்றும் இன்றும் என்ற தலைப்பிலும், ராஜா பேச்சு அன்றும் இன்றும் என்ற தலைப்பிலும் சிறப்புரையாற்றினர். முன்னதாக மக்கள் சிந்தனை பேரவைத் தலைவர் ஸ்டாலின் குணசேகரன் அறிமுக உரையாற்றினார். உங்கள் நூலகம் மாத இதழ் தனது இந்த ஆகஸ்ட் மாத இதழை ஈரோடு புத்தக திருவிழா சிறப்பிதழாக வெளியிட்டுள்ளது. அவ்விதழ் இவ்விழா மேடையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியின் போது கடந்த 20 ஆண்டுகளாக நடத்தப்பட்டு வரும் ஈரோடு புத்தக திருவிழா குறித்து, பயனாளர்களின் பதிவுகள் குறித்து அடுத்த ஆண்டு புதியதாக ஒரு நூல் வெளியிடப்பட உள்ளது. எனவே இப்புத்தக திருவிழாவுக்கு வருகை தந்திருக்கும், நூல்களை வாங்கி பயனடைந்திருக்கும் பொதுமக்கள் தங்களின் கருத்துக்களை கட்டுரைகளாக எழுதி தர கேட்டுக்கொள்கிறேன் என்று ஸ்டாலின் குணசேகரன் தெரிவித்தார். தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கின்ற அளவில் ஈரோடில் புத்தக திருவிழாவினை 20 ஆண்டுகளாக செம்மாந்த சீரிய முறையில் நடத்தி வந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் ஸ்டாலின் குணசேகரன் ஐயா அவர்களே, இந்த நிகழ்வினுடைய தலைமை பொறுப்பேற்று பேராற்றலை பற்றி ஒரு அழகான உரையை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற ஐயா திரு PK ஆறுமுகம் அவர்களே, எல்லா இடங்களிலும் எனக்கு எதிராக அமர்ந்து நான் சொல்லுவதையெல்லாம் மறுத்து பேசுவதையே தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரே நோக்கமாக கொண்டிருக்கின்ற திரு ராஜா அவர்கள் இந்த மேடையில் ஒரே பக்கத்தில் அமர்ந்து நான் பேசுவதை இங்கேயாவது மறுக்க மாட்டார் என்ற நம்பிக்கையை எனக்கு அளித்திருக்கின்ற அன்பு சகோதரர் திரு ராஜா அவர்களே, அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்ற அன்பு பிரமுகர்களே, ஈரோடு வாழ்கின்ற அன்பு சொந்தங்களே, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவின் வணக்கங்கள். ஐயா அவர்கள் ரொம்ப கட்டாயமா 8:30 மணி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தார். அந்த நினைவூட்டல் உங்களுக்கு அல்ல, எங்களுக்கு. நாங்க சரியா அதை முடிச்சாதான் அதற்கு பிறகு இருக்கிற 1 மணி நேரத்தில் நீங்கள் போய் புத்தகங்கள் வாங்குவதற்கு நேரம் இருக்கும் என்பதனால் அந்த நினைவூட்டலை ஐயா அவர்கள் மிகச்சிறந்த முறையிலே வழங்கி கொண்டிருந்தார்கள். அதனால் சீக்கிரம் முடிச்சிடலாம். என்ன நீங்கள் கொஞ்சம் இறுக்கமாகவே இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் கூட ஈரோடு மக்கள் நல்லா கைத்தட்டி தான் எனக்கு பழக்கம். இந்த கைத்தட்டலை எனக்காக நான் கேட்கவில்லை. உண்மையிலேயே அவர் சொன்னபடி ஒரு விழாவை எடுத்து நடத்துவது என்பது கூட கஷ்டம் கிடையாது. ஆனால் தொடர்ந்து 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 அதை ஒவ்வொரு ஆண்டும் செய்வது என்பது எளிதான வேலையே அல்ல. அதனால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று கணக்கு போடுகிறவர்களால் இது ஒரு நாளும் நடத்த முடியாது. ஐயா சொன்னபடி கிட்டத்தட்ட 12 வருடங்களுக்கு முன்னால் இங்கே ஒரு தனி உரை ஆற்றுவதற்காக நான் வந்திருந்தேன். ஒரு புத்தக திருவிழாவில், இது பாருங்க, அங்கே ஒரு கேமரா இருக்கு பாருங்க, அது பேர் ஜிம்மி ஜிப் கேமரா, சுற்றி சுற்றி படம் பிடிக்கிறது. ஒரு புத்தக திருவிழாவில் ஜிம்மி ஜிப் கேமராவை வைத்து படம் பிடிப்பதை என் வாழ்க்கையில அன்றைக்கு தான் நான் முதல் முறையாக பார்த்தேன். அந்த வந்திருக்கிற மக்கள் கூட்டத்தை படம் பிடித்து அவர்கள் வெளியிடுகிற போது இந்த இடத்துக்கு வந்து பேசுவது என்பது ஒவ்வொரு பேச்சாளருக்கும் கிடைக்கின்ற மிகப்பெரிய பெருமிதம், கௌரவம் என்று நாங்கள் நினைப்போம். இது முதலாண்டு 2வது ஆண்டு செய்து முடித்து விடுகிற வேலை அல்ல. தொடர்ந்து இதை செய்ய வேண்டும் என்றால் உண்மையிலேயே நெஞ்சத்துக்குள்ளே ஒரு நெருப்பு எரிய வேண்டும். அவர் சொன்னது போல அறிவு என்பதை அத்தனை பேருக்கும் கொண்டு சேர்க்கின்ற அந்த நெஞ்சத்து நெருப்பை அவர் கொண்டிருப்பதனால்தான் 20 ஆண்டுகளாக இந்த திருவிழா இவ்வளவு பிரம்மாண்டமான முறையிலே நடந்து வருகிறது. அவருக்கும் அவரை சார்ந்து இந்த வேலைகளை மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்கள் அப்படி எப்படி கொஞ்சம் உற்சாகமாக இருந்தால் நம்ம வேக வேகமாக பேசிட்டு போயிடலாம். எனக்கு பிறகு பேச்சு அன்றும் இன்றும் என்று சகோதரர் ராஜா அவர்கள் பேச போகிறார். அவருக்கு ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மிகச்சிறந்த பேச்சாளர்கள் எல்லாருமே எழுத்தாளர்களால் உருவானவர்கள் தான். எழுத்து என்பது இல்லை என்றால்
எந்த லட்சியவாதியும் இந்த உலகத்திலே உருவாகி இருக்கவே மாட்டார். எழுத்து என்பது இல்லை என்றால் பேச்சாளர்கள் உருவாகி இருக்க மாட்டார்கள். எழுத்து என்பது இல்லை என்றால் நல்ல சினிமா டைரக்டர்கள் கூட உருவாகி இருக்க மாட்டார்கள். எனவே கலைத்துறையினுடைய எந்த பிரிவை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், அறிவுத்துறையினுடைய எந்த பிரிவை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும், அதற்கு பின்னாலே இருப்பது ஒரு எழுத்தாளர் மாத்திரமே. அந்த எழுத்தாளர்களுக்கு மரியாதை செலுத்துகிற வகையில்தான் நான் இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். எழுத்து அன்றும் இன்றும் என்கின்ற இந்த தலைப்பு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசிடலாமா? ஐயா தலைமை உரையில் சொன்னாங்க, 10 பிள்ளைங்களை கூப்பிட்டு நீங்கள் ஃபோனை எடுக்காதன்னு சொன்னால் 8 பிள்ளை அதை கேட்டு ஃபோனை வச்சிருன்னு சொன்னார். அப்படியா? இந்த 8 பிள்ளைங்க எங்கேயா இருக்காங்க? எங்களுக்கு காமிங்க, நாங்கள் கையெடுத்து கும்பிடுறோம். 10 பிள்ளைகிட்ட போய் ஃபோனை எடுக்காத வச்சுடுன்னு சொன்னால் இது ஒன்று மாத்திரம் பார்த்துடுறேன்னு அடுத்த 2-3 மணி நேரம் ஃபோனையே பார்த்துட்டு இருக்கிறது தான் 10 பிள்ளைங்க. அப்போ ஐயா இன்னொரு நல்ல விஷயத்த சொன்னார், எந்த விஷயமே செய்யின்னு பிள்ளைகிட்ட சொன்னால் செய்யாது, நீ அதை செஞ்சு காமிச்சாதான் அதை செய்யும்னு சொன்னார். அது ரொம்ப சத்தியம். அது அப்போ நம்ம பிள்ளைகள் நம்மளை பார்த்து கேட்கும், ஏன் ஃபோன் பார்த்தா என்ன, இந்த ஃபோன்லேருந்து நான் எவ்வளோ விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியுதுன்னு நம்மள்கிட்ட கேட்குது. அப்படி தானே கேட்குது? இந்த கேள்விக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும். எப்படி பதில் சொல்லலாம்னா இப்படி சொல்லலாம். ஒருத்தன் தினம் 5 மணி நேரம் ஃபோன் பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன். தினம் 5 மணி நேரம் ஃபோன் பார்த்து இவர் பெரிய அறிவாளி ஆகி விட்டார்னு யாராவது ஒருத்தர் காமிக்க முடியுமா உங்களால்? ஆனால் தினம் 1 மணி நேரம் மாத்திரமே புத்தகத்தை படிப்பது என்ற வழக்கத்தை ஒருவர் கொண்டிருந்தால் கூட தினம் 1 மணி நேரம் புத்தகத்தை படித்தே இவர் அறிவாளி ஆகிவிட்டார்னு சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்க முடியும்? அதுதான். என்னங்க இவ்வளோ கம்மியாக கேட்டுறீங்க புத்தக கண்காட்சியில் வந்துட்டு? ரெண்டுத்துக்கு இருக்கிற வித்தியாசம் அதுதான். நீங்கள் ஃபோனை பார்த்துட்டு இருக்கிற போது ஒரு கட்டத்துக்கு மேல் நீங்கள் அதை இயக்குவதில்லை, அது உங்களை இயக்குகிறது. நீங்களா தேடி போய் நல்ல விஷயத்தை பார்க்கணும் தான் ஆரம்பிச்சிருப்பீங்க. அதை கொஞ்சம் பார்த்த உடனே அது சொல்லு, நீ இதை பாரு, நீ இதை பாரு, நீ இதையும் பாரு, அங்கே போய் கடைசியில் எதை பார்த்துருப்போன்னா 2 பேர் சண்டை போடுவாங்க, ஒருத்தர் திட்டுவாங்க. ஒரு பிரியாணிக்காரர் இன்னொருவரை திட்டுவார், இன்னொருவர் அவரை திட்டுவார். இந்த அக்கப்போரைத்தான் பார்த்து முடிப்போம் நாம். ஆனால் ஒரு புத்தகத்தை நீங்கள் படிக்கிற போது அந்த புத்தகம் உங்களை வேறெங்கும் செலுத்தாது. அந்த புத்தகம் எதை சொல்ல வருகிறதோ அந்த ஒரு பாதையில் மாத்திரம்தான் நீங்கள் சென்று கொண்டே இருப்பீர்கள். அதுதான் எழுத்து நமக்கு கொடுப்பது. ஏன்னா கவலையோடு இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன். நான் ஒன்றும் மகிழ்ச்சியாக இதை சொல்லலை. படிக்கின்ற பழக்கம் என்பது இங்கே மாத்திரம் இல்லை, உலகம் முழுவதுமே குறைந்து கொண்டு வருகிறது. ஒரு புத்தகத்தை ஒரு பயணத்தின் போது எடுத்துக்கொண்டு போய் அந்த பயணத்தில் அந்த புத்தகத்தை படித்தது என்பது இப்போ ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு. நீங்கள் பாருங்களேன், எல்லாரும் ட்ரெயினில் போகிறீங்க, டே ட்ரெயினில் நீங்கள் போனால் கூட எத்தனை பேர் புத்தகத்தை படிப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள்? இப்போ இங்கே ஒரு 40 வயசு 50 வயசுக்காரங்க இருக்காங்க, ஐயாவெல்லாம் இருக்காங்க. நம்முடைய இளமையில் ட்ரெயினில் போகிற போது ஒரு 10 பேரில் 3 பேராவது ஏதாவது ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருப்போம். ஒரு நியூஸ் பேப்பரையாவது படிப்பாங்க, ஒரு வார பத்திரிக்கையாவது படிப்பாங்க. ஆனால் இன்றைக்கு அத்தனை பேரும் ஃபோனை தான் தடவிட்டு இருக்காங்களே தவிர புத்தகத்தை படிப்பது என்ற வழக்கம் குறைஞ்சிட்டு இருக்கு. அதனால தான் இந்த புத்தக திருவிழாக்களினுடைய முக்கியத்துவம் என்னன்னா, 12 நாள் 6 மணிலேருந்து 8:30 மணி மட்டும், அந்த 8:30 மணிக்கு முன்னாடி புத்தக கடைகளுக்கு போவது, 8:30லேருந்து 9:30 மட்டும் திரும்பவும் புத்தக கடைகளுக்கு போகுது. நீங்கள் எவ்வளோ நேரம் செலவழிச்சிருக்கீங்க எனக்கு தெரியாது. ஆனால் செலவழிக்கிற நேரம் முழுக்க உங்களினுடைய கைபேசியிலிருந்து விலகி இருக்கிறீர்கள். அந்த அளவிலேயே உங்களுக்கு அது நன்மைதான். கைபேசியிலிருந்து விலகி இருக்கிற ஒவ்வொரு நேரமும் நமக்கு அறிவை விரிவாக்கி கொள்ளுகின்ற ஒரு வாய்ப்பை காலம் கொடுத்திருக்கிறது. சரி, ஏன் படிக்கணும்? எழுத்தாளர்களை ஏன் கொண்டாட வேண்டும்? நிறைய பேர் வந்து புக்கெல்லாம் வாங்குவீங்க, வாங்கும்போதே வீட்டுக்காரம்மா சொல்லும், போன வருஷம் வாங்கின புக்கை படிச்சு ஏங்க படிச்சிருக்க மாட்டார்.
ஆமா இல்ல? ஆமாவா இல்லையா? முதல்ல போன வருஷம் வாங்கின புக்கெல்லாம் படிச்சு முடி, அப்புறம் இந்த வருஷம் வாங்கலாம். இப்போ நிறைய பேர் இங்கே இருப்பீங்க, நான் சொல்லும் போதே உங்களுக்கே திகிருங்க. ஆமாம், போன வருஷம் வாங்கின புக்கே இன்னும் படித்து முடிக்கல. பரவாயில்ல, புத்தகம் வாங்கப்பட்டு வீட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே நம்மள்ட்ட சொல்லிக்கிட்டே இருக்கோம், என்னை எடுத்து படி, என்னை எடுத்து படி, என்னை எடுத்து படி. அந்த ஒரு அச்சுறுத்தல் இருக்கிற வரை நீங்கள் படிப்பதற்கான உத்தரவாதம் உண்டு. எனவே புத்தகம் வாங்குவதை தள்ளி போடாதீர்கள். ரெண்டாவது, நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, குறிப்பாக பெண்களே, நாங்கள் படிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல புக்கு நீங்கள் சொல்லுங்கள் மேடம். நிறைய சொல்லலாம். நான் கேட்பேன், நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்னு கேட்பேன். நான் வந்து அதுக்கு மேலே பதிலே வராது. இப்போ நீங்கள் என்ன புத்தகத்தை படித்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு ஒரு நொடி கூட தயங்காமல் இப்போது நீங்கள் படித்து கொண்டிருக்கிற புத்தகம் ஒன்றோ இரண்டோ அதனுடைய பெயரை சொல்லுகிறவர்கள் நம்மில் எத்தனை பேர் என்று எனக்கு தெரியாது. படிக்கணும் தாங்க நினைக்கிறேன், கையில் எடுத்த உடனே அப்படி ஒரு தூக்கம் வருதுங்க. எடுத்த உடனே பாருங்க அப்படியே சொருகுது. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும். பெரிய படிப்பாளிகளுக்கு கூட அப்படி இருக்கும். ஆனால் என்னன்னா, அதை மீறி ஒரு புத்தகம் நம்ம அப்படி உள்ள இழுக்கும் பாருங்க, அங்குதான் ஒரு எழுத்தாளன் வெற்றி பெறுகிறார். அப்படி உங்களை இழுக்கிற புத்தகம் எதுன்னு நான் சொல்ல வேண்டாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்கு. மிகச்சிறிய வயதில் பொன்னியின் செல்வன் படித்த போது கீழே வைக்க முடியாமல் படித்தவள் நான். வைக்க முடியல, இன்னும் ஒரு சாப்டர், இன்னும் ஒன்று போயிட்டே இருந்தது. இந்த 6 வால்யூமும் முடிக்கிற மட்டும் கீழே வைக்கவே முடியல. எனக்கு என்ன வருத்தமாக இருக்குன்னா, படிக்கிற போது அந்த ஒரு 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 மகிழ்ச்சி இருக்கும் பாருங்க, இன்னும் அதை நம்ம குழந்தைகள் இழந்து விட்டார்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதை இழந்துட்டாங்க. ஏன்னா படிக்கிற போது கிடைக்கிற சந்தோஷத்துக்கு நிகர் எதுவுமே இல்லை. என்ன காரணம்? ஒரு புத்தகத்தை படிக்கிற போது அது சரித்திர புத்தகமாக இருக்கலாம், 2000 வருஷம் முன்னாடி 1000 வருஷம் முன்னாடி நடந்த விஷயத்தை நீங்கள் படிப்பீங்க. ஆனால் பொன்னியின் செல்வனில் ஆதித்த கரிகாலன் கொல்லப்பட்ட போது அதை படிக்கிற நான் அழுகிறேன். ஆதித்த கரிகாலனுக்கு எனக்கு என்ன சார் சம்பந்தம்? அவன் வாழ்ந்து 1000 வருஷம் ஆச்சு, அவன் செத்து போய் 1000 வருஷம் ஆச்சு, எனக்கும் அவனுக்கு என்ன சம்பந்தம்? ஆனால் அவனுடைய மரணத்தை படிக்கிற போது என்னால் அழ முடிகிறது என்றால், ஒரு புத்தகம் உங்களுக்கு எதை தருகிறது தெரியுமா? அதற்கு இறந்த காலம் கிடையாது, எதிர்காலம் கிடையாது, நித்தியமான நிகழ்காலத்தில் உங்களை ஒரு புத்தகம் வாழ வைக்கிறது. ஒவ்வொரு புத்தகமும் ஒரு வெளிச்சத்தை தரும். இப்போ சமீபத்தில் போன வாரம் கோயம்புத்தூர்ல ஜெம்ஸ் மருத்துவமனையினுடைய தலைவர் டாக்டர் பழனிவேலு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அவர் ஒன்றும் எழுத்தாளர்லாம் கிடையாது, அவர் ஒரு மருத்துவர். தன்னுடைய வாழ்க்கையை பற்றி அவர் எழுதியிருக்கிற வாழ்க்கை வரலாறு நூல் அது. கீழே வைக்க முடியாமல் நான் அந்த புத்தகத்தை படித்தேன். அடுப்பில் பாலை வச்சுட்டு புக்கை படிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த பால் மாத்திரம் பாருங்க, பெண்களுக்கு எதிரிகளில் ஒரு லிஸ்ட் போட்டால் பால் அதில் முதல் எதிரி. நம்ம நின்று பார்த்துக்கிட்டே இருப்போம், பொங்கவே பொங்காது. ஒரு வேலை அங்கே வெளியில் ஒரு செகண்ட் போயிட்டு வரோன்னா புஷ்ஷுன்னு பொங்கிடும். நான் வெளியில் போகல, அங்கேயே தான் நின்றுட்டு புக்கை படிச்சுட்டு இருந்தேன், புஷ்ஷுன்னு பொங்கிடுச்சு. வீட்டுக்காரர் வந்து பக்கத்துலேயே தானே நிற்கிறேன், அது கூட அது பொங்கி வர சத்தம் கூட கேட்கலன்னு. உண்மையில் கேட்கலைங்க. அந்த பால் வேஸ்ட்டாக போனது எனக்கு ஒன்றும் அன்றைக்கி வருத்தமா இல்லை. ஏன்னா அந்த நேரத்தில் நான் படித்தது எனக்குள்ளே கொடுத்த அந்த மகிழ்ச்சி இருக்கு பாருங்க, அதுக்கு எதுவுமே நிகர் கிடையாது. இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், அப்படி என்னங்க ஒரு டாக்டருடைய வாழ்க்கை வரலாறுல என்னங்க சுவாரஸ்யம் இருக்க முடியும்? அது என்ன துப்பறியும் கதையா, மர்ம கதையா, பேய் கதையா? அல்ல என்னங்க பெரிய சுவாரஸ்யம் இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் என்ன கேட்கலாம். அது டாக்டருடைய வாழ்க்கை என்பதனால சுவாரஸ்யம் இல்லை, அவர் எங்கிருந்து ஆரம்பிச்சாருன்றதுதான் அதில் சுவாரஸ்யம். இங்கே நாமக்கல் பக்கத்தில் இருக்கிற மிக மிக சிறிய ஒரு கிராமத்தில் அவர் விவசாய கூலியினுடைய மகனாக இருந்திருக்கார். முழுக்க மழை கிடையாது. இங்கேருந்து கிளம்பி மலையாவுக்கு போயிருக்காங்க. இப்போல்லாம் மலேசியான்னு சொல்ல மாட்டாங்க, மலையான்னு தான் சொல்லுவாங்க. மலையாவுக்கு பஞ்சம் பழைக்க போய் அங்கே போய் வயலில் கூலி வேலை செஞ்சுருக்காங்க. 5 கிளாஸ் தான் படிக்க முடிஞ்சுது. 5 கிளாஸ் படித்து முடித்து இந்தியாவுக்கு திரும்பி வந்து 3.5 வருஷம் இங்கே எந்த ஸ்கூல்லையும் அவரை சேர்த்துக்கல. இந்த 3.5 வருஷத்துக்கு பிறகு அவர் 6ஆம் கிளாஸில் படித்து கொஞ்சம் கொஞ்சமாக படித்து ஒரு மருத்துவராகி
இன்றைக்கு சவுத் ஏசியாவிலேயே அந்த நுண்துளை அறுவை சிகிச்சை, லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி, அதை செய்கிற ஒரே மருத்துவர், முதல் மருத்துவர் அவர்தான் என்ற இடத்துக்கு வந்திருக்கிறார். எல்கேஜி போறவனே சொல்றான் ரொம்ப போர் அடிக்குதுன்றான், ரொம்ப டென்ஷனா இருக்குன்றான். எந்த வாழ்க்கையிலுமே மகிழ்ச்சி என்பதை பார்க்க முடியவில்லை. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நீங்க உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியல, எனக்கு நல்ல நினைவு இருக்கு. அந்த சமையல் சாப்பாடு எல்லாமே 7-7:30 முடிஞ்சிடும். அங்கே வீட்டு வாசலில் உட்காந்துருப்போம். ஒரு நிலா வெளிச்சம் வந்தால் வரும், வரலன்னா இல்லை. அங்கே உட்காந்துக்கிட்டு ஒரு 4 பேர் 5 பேர் பேசி சிரித்த காலங்களை நினைத்து பார்க்கிறேன். அப்போ பிள்ளைங்க விளையாடுற அந்த சத்தம் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு பாருங்களேன், நான் சென்னையில் இருக்கேன், எனக்கு உங்கள் ஊரை பற்றி தெரியல. எங்கள் ஊரில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, பிள்ளைகள் விளையாடுகிற சத்தமே எனக்கு காதிலே விழ மாட்டேங்குது. ஓடி விளையாடி சிரித்து மகிழ்ந்து கிடையவே கிடையாது. அப்போ இந்த மகிழ்ச்சியை மீட்டெடுப்பதற்கு ஒரு முக்கியமான வேலை, குடும்பமா சேர்ந்து ஏதாவது நம்ம செய்யறோமா? குடும்பமா சேர்ந்து சாப்பிட்றது கூட இல்லைங்க. எல்லா வீட்லேயும் டைனிங் டேபிள் இருக்கு. எனக்கு தெரிந்தவரை எல்லா வீடுகளையும் டைனிங் டேபிள் எதுக்கு உபயோகப்படுத்துறாங்கன்னா, ஏதாவது பொருளை வைக்கிறதுக்கு உபயோகப்படுத்துறாங்க. டைனிங் டேபிள் மேலே தான் லேப்டாப் வச்சிருக்கு, டைனிங் டேபிள் மேலே ஏதோ பொருளை வச்சிருக்கு. அதாவது தனித்தனியாக அதாவது ரூமில் போய் சாப்பிடுது, டிவியை பார்த்துக்கிட்டு இல்லை ஃபோனை பார்த்துக்கிட்டு. ஒன்றாக சேர்ந்து சாப்பிடுகிற வழக்கம் கூட இல்லை. ஆனால் இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கலாம். ஒவ்வொரு வீட்டிலும், குறிப்பாக சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் அப்பா அம்மா பிள்ளைகள் அல்லது தாத்தா பாட்டி இருந்தால் தாத்தா பாட்டி பேரன் பேத்திகள் ஒரு 1/2 மணி நேரமாவது உட்காந்து ஒரு புக்கை படிக்கணும். அந்த நேரத்தில் ஃபோன் எடுக்கக்கூடாது. இது முதல் முடிவு. ஒருத்தர் கூட கை தட்டாததுலேருந்து இந்த முடிவு எங்களுக்கு சம்மதமே இல்லைன்றது தெரியும். ஏன்னா அவர் ரொம்ப அழகாக சொன்னார், நீங்கள் படிக்கிறத பார்த்தா தாங்க அது படிக்கும். நீ ஒரு புத்தகத்தை வச்சு படிக்கிறத பார்த்தா அது ஒரு பாவனைக்காவது ஒரு புக்கை வச்சிருக்கோம். இந்த படிக்கிற வழக்கம் ஏன் தேவை என்பதை பற்றி தான் நான் இன்றைக்கு சொல்ல வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், நம்ம ஒருத்தர் சந்திச்சா நம்ம ஊரில் பெரும்பாலும் என்ன கேட்டுப்போம்? நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா? பெண்கள் சந்தித்தா என்ன சமைச்சிங்க, துணி துவைச்சிட்டிங்களா, இதுதான் கேட்போம் பெரும்பாலும். கொஞ்சம் வயசானவங்க சந்திச்சா உங்களுக்கு எவ்வளவு எனக்கு எவ்வளவு, சுகரை கேட்குறாங்க. உங்களுக்கு எவ்வளவு எனக்கு இவ்வளவு. இனிமேல் சந்திக்கிற போது கடைசியா என்ன புத்தகம் படிச்சீங்கன்ற ஒரு கேள்வியை சேர்த்துக்கணும். முதல் தடவை யாராவது கேட்டா பக்குங்க, ஏன்னா கடைசியா புத்தகம் படிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. 2ஆவது தடவை கேட்கும் போதும் இல்ல, 3ஆவது தடவை ஐயோ அந்த வந்து கேட்டு தொலைப்போம், அதுக்காகவாது ஏதாவது படிப்போம், படிக்க ஆரம்பிப்போம்ல. இப்படித்தான் நல்ல வழக்கங்கள் ஆரம்பிக்க வேண்டும். ஸ்டாலின் குணசேகரன் ஐயா ஒரு முறை இப்ப கூட செய்யறாருன்னு நினைக்கிறேன், குழந்தைகளை எல்லாம் பள்ளி பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து புத்தக கண்காட்சியின் போது 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ சும்மா உட்காந்து வச்சு படிக்க சொல்லுவார். ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து படி. இந்த புத்தகங்கள் தான் மனதின் வாசல்களை திறந்து விடுகின்றன. இந்த எழுத்து, இதற்கு பின்னால் எவ்வளவு உலகம் முழுக்க எவ்வளவு எழுத்தாளர்கள் இருக்காங்க, எல்லாரையும் சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை. தமிழில் எழுதிய எழுத்தாளர்கள் அன்றைக்கு எப்படி எழுதுனாங்க, இன்னைக்கு எப்படி எழுதுறாங்க, இதைத்தான் மிக விரைவில் உங்கள்கிட்ட நான் சொல்ல வந்திருக்கேன். அன்றைக்கு எழுதிய எழுத்தாளர்களினுடைய நடை ரொம்ப சிக்கலாக இருந்தது. அது இந்த வடமொழியும் தமிழும் சேர்ந்த மாதிரியான மணிப்பிரவாள நடையில் தான் முதல்ல எழுதிட்டு இருந்தாங்க. இதை மாற்றுவதிலே மிக பெரும் பங்காற்றியவர் திருவிக. திருவிக எழுத ஆரம்பித்த பிறகுதான் ஓரளவு இப்ப நம்ம பேசினா எளிதில் புரிந்து கொள்ளுகிற நடையில் திருவிக எழுத ஆரம்பித்தார். அதனால மறக்க முடியாத எழுத்தாளர்கள்ன்ற பட்டியலில் நிறைய பேர் இருக்காங்க. அதுல திருவிகாவை நாம் கைவிட்டு விடவே கூடாது. அதே போல கல்கி, அதை இன்னமும் அந்த நடையை எளிமையாக்குதிலே கல்கிக்கு பெரிய பங்கு இருக்கிறது. தமாஷா எழுதுவார். அதான் அந்த காலத்துல பேச்சுவார்த்தையே சிக்கலா இருக்கும். ஒரு மடம் இருந்தது. மடத்துல சன்னிதானம் மாதிரி ஒருத்தர் இருக்காரு, வயதானவர். அவர் வந்து குளத்துக்கு நடந்து வராரு. குளத்துக்கிட்ட பாசி இருக்கு, வழுக்கி கீழே விழுந்து கால் உடஞ்சி போச்சு அவருக்கு. அந்த காலத்துலலாம் ஃபோனு, எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப்லாம் கிடையாது இல்லை. இப்போ இந்த மடத்துக்கு தலைமை மடம் இன்னொரு இடத்துல இருக்கு, ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அங்கே செய்தி சொல்லணும். எப்படி சொல்றது? உடனே குப்பனை கூட்டான், குப்பா ஓடு, உடனே ஓடுறான். ஏய் இருடா, எதுக்குடா ஓடுற, ஓட சொன்னீங்க ஓடுறேன். என்ன விஷயம் கேட்டுக்கிட்டு ஓடுறா. என்ன விஷயம்? திருசாமியார்
திருக்குளத்துக்கு போகிற வழியில் திருப்பாசி வழுக்கி திருக்காலை உடைத்து கொண்டு திருப்படுக்கையில் இருக்கிறார். இதை போய் சொல்லிட்டு வாங்க, ஓடுறோம். இவ்வளவு வார்த்தை சொல்லியிருக்காங்களா? அங்கே போய் என்ன சொன்னான் தெரியுமா? மடத்துக்கு போனான். எதுக்குடா வந்த? ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். என்ன விஷயம்? மொட்டை தாத்தன் குட்டையில விழுந்தான்னு சொல்ல வந்தேன். கல்கி இதை எழுதி விட்டு சொல்லுகிறார், எளிமையா பேசினா எழுதினா என்னங்க கெட்டு போச்சுன்னு கேட்குது. இப்படித்தான் ஆரம்பித்தது அன்றைய எழுத்திலிருந்து இன்றைய எழுத்தினுடைய மாற்றம் என்பது. அப்போ எழுத்து நடை என்பது காலங்கள் தோறும் மாறிக்கொண்டே வருகிறது. ஆனால் மாறியதை பற்றி நான் பேசவில்லை. அப்படித்தான் இருக்கும். இப்போ உங்க தாத்தா பேசுன மாதிரி நீங்க பேசுறீங்க. அப்பெல்லாம் கடிதம்ன்றது எழுதுவாங்க. நம்ம வீட்டில் பெரியவங்க எல்லாம் எழுதின கடிதங்கள் இருக்குமானே தெரியாது. இப்போ எல்லாரையும் விசாரிப்பாங்க. எங்க பெரியம்மா டெல்லியில இருந்து கடிதம் எழுதும். பக்கத்து வீட்டு பசுமாடு கண்ணு போட்டுச்சான்னு கேட்டு எழுதும். அந்த கடிதங்கள் இன்னும் நான் வச்சிருக்கேன். ஆனால் இன்றைக்கு கடிதமே கிடையாது. ஏதோ ஒரு இமெயில் அனுப்புறா, வாட்ஸ்அப் அனுப்புறா, எல்லாம் தப்பு. அதுவே காதல் கடிதம் கூட எழுத மாட்டேன்றாங்க பையன். அடப்பாவி, வேற எது எழுதலைனாலும் அதை கூட யாரோ ஒருத்தன் இவனுக்கு அனுப்பிச்சது இவன் ஃபார்வர்ட் பண்றான். அப்போ நடை என்பது மாறிக்கொண்டே இருக்கும். அதை பற்றி அல்ல. ஆனால் மாறாதது எது என்பதைத்தான் நான் இங்கே சொல்ல வந்திருக்கேன். நம்முடைய எழுத்தாளர்கள் தமிழில் இருக்கிற அளவு எழுத்தாளர்கள் வேறு மொழிகளில் இருக்கிறார்களா என்பதே கொஞ்சம் சந்தேகம்தான். ஆங்கிலத்திலே பரவலாக எழுதுகிறார்கள். இன்றைக்கு கவனம் முழுக்க அவரவர்களுடைய தாய்மொழியில் எழுதுகிற எழுத்தாளர்களின் பால் தான் திரும்பி இருக்கிறது. ஒரு காலத்தில் நோபல் பரிசு என்பது ஆங்கிலத்தில் எழுதுபவர்களுக்கு மாத்திரம்தான் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு அவரவர் தாய்மொழியில் எழுதுகிறவர்களுக்கு பெரும் பரிசுகள் கொடுக்கப்படுகின்றன. எனவே தாய்மொழியில் எழுதுகிற எழுத்தாளர்கள் என்றால் நம்முடைய மொழியில் எழுதின எழுத்தாளர்கள் 2-3 பேரை பற்றி தான் சொல்லப்படும். எழுத்தாளர்களுக்குள்ள இருந்த வித்தியாசத்தை சொல்லிட்டேன். காலந்தோறும் நடை மாறிக்கொண்டே வந்திருக்கிறது. எது மாறவில்லை என்றால் அவர்கள் மனசுல இருந்த அற உணர்ச்சியும் ஈரமும் மாறவில்லை. தமிழ் எழுத்தாளர்களினுடைய லிஸ்ட் நீங்க எடுத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கும். இங்க போய் புத்தக கண்காட்சியில் எவ்வளவோ கடைகள் இருக்கு பாருங்க. சிசு செல்லப்பாவிலிருந்து ஆரம்பித்து மணிக்கொடி எழுத்தாளர்களான புதுமைப்பித்தனிலிருந்து ஆரம்பித்து இன்றைக்கு எழுதி கொண்டிருக்கிற ஜெயமோகன் எஸ் ராமகிருஷ்ணனிலிருந்து இந்த பட்டியல் எவ்வளவு நீண்ட பட்டியல். எவ்வளவு விஷயத்தை எழுதினாலும் அடிப்படையில் ஒன்று ஒரே மாதிரி இருக்கு, மாறவே இல்லை. அதைத்தான் இப்போது நான் இங்கே சொல்ல வந்திருக்கிறேன். புதுமைப்பித்தனுடைய ஒரு கதை, எல்லா கதையும் சின்ன சின்ன கதை தான், ரொம்ப நீளமா சொல்ல டைம் இல்லை. புதுமைப்பித்தனுடைய கதையில ரொம்ப வறுமையில் இருக்கிற கணவன் மனைவி, ஆனா வறுமையை வெளியில சொல்ல முடியாதபடி ஒழிச்சிருக்காங்க. வீட்டில் சாப்பிட கூட எதுவும் இல்லைங்க, ஆனா சாப்பிட கூட முடியலன்றத வெளியில காமிச்சிக்காம இருக்காங்க. இப்படி நிறைய குடும்பங்களை நாம பார்த்துருக்கோம். கஷ்டம் இருக்கும், வெளியில சொல்லிக்க மாட்டாங்க. அன்னைக்கு வீட்டில் சாப்பிட கூட எதுவும் இல்லை. இந்த கணவன் மனைவிட்ட சொல்றான், என் ஃப்ரெண்டு வீட்டில் நவராத்திரி கொலு வச்சிருக்காங்க, அங்க போனாக்க கட்டாயம் சாப்பாடு இருக்கும். அவன் கொலுவுக்கு வான்னு நம்மள்கிட்ட சொல்லியிருக்கான், நவராத்திரிக்கு போற மாதிரி போய் சாப்பிட்டு வந்துடலான்றான். அவனை விட அவளுக்கு ரொம்ப பசி. அவன் உடனே சந்தோஷமா கிளம்புறான். அங்க போய் உட்கார்ந்த உடனே எப்ப சாப்பாடு கொடுப்பாங்கன்னு காத்துட்டு இருக்கான். இந்த நவராத்திரி கோலுக்கு வரவங்கள பாட சொல்றதுன்னு ஒரு கொடுமையான வழக்கு இருக்கு. உடனே அந்த வீட்டில் கொலு வச்சிருக்கிறவங்க வசதியானவங்க, அவங்க சொல்ல, நீ நல்லா பாடுவியா, ஒரு பாட்டு பாடு. பாடுற நிலைமையிலையா இருக்காவ, சோறு வேணும்னு இருக்கா. இருந்தாலும் என்ன சொல்ல முடியும், வெளியில காமிச்சிக்க முடியாது. ஒரு பாட்டு பாடுறா, ரொம்ப நல்லா இருக்கு, இன்னொரு பாடு. அட பாவிகளா, எப்படா சோத்தை கண்ணில் காட்டுவீங்க. 2வது பாட்டையும் பாடுறா. சரி பாடி முடிச்சாச்சு, சாப்பிடலான்னா அவளுக்கு அப்பா அப்படின்னு இருக்கு. அந்த நேரத்தில் அந்த கொலு வச்ச வீட்டுக்காரம்மா இவங்கிட்ட சொல்றாங்க, ஆம்பளைகள்லாம் முதல்ல சாப்பிடட்டும், நாம பரிமாறிட்டு நாம அப்புறம் சாப்பிடலாம். இதையெல்லாம் இங்க இருக்கிற எல்லா பெண்களுக்கும் இப்ப நான் சொல்றது நல்லா புரியும். நம்ம நல்லதோ கெட்டதோ அப்படி ஒரு வழக்கம் வச்சிருக்கோம். ஆண்களுக்கு முதல் பந்தி, பெண்களுக்கு 2வது பந்தி. நான் என்ன நினைக்கிறேன்னா, யாருக்கு பசியோ அவங்களுக்கு தான் முதல் பந்தி. அப்படிதானங்க இருக்கணும். யாருக்கு அதிகமா பசிக்குதோ, ஏன் குழந்தைகளுக்கு வயசானவங்களுக்கு முதல்ல சாப்பாடு கொடுக்குறேன், ஏன் பசியை தாங்க முடியாது அவங்களால. அவ ஆண் பெண்ணுனே பார்க்க கூடாது, எந்த வயிற்றில் பசி இருக்கிறதோ அந்த வயிறுக்கு முதல் சோறு. அப்படிதானே இருக்கணும். ஆனா இப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்கு. இந்த பொண்ணு சொல்லிதான், நானும் நீயும் சோறு போட்டுட்டு அப்புறமா நாம சாப்பிடலான்னு.
பசியை பொறுத்துட்டு இந்த அம்மா சோறு போட வருது. அவங்க சோறு வைக்கிறாங்க, இந்த அம்மா நெய் கிண்ணம், வசதியானவங்க இல்லை, நல்ல நெய்யெல்லாம் உண்டு. நெய் கிண்ணத்துலேருந்து அந்த ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டுக்கிட்டே வருது. அவளோட கணவன் உட்காந்துருக்கான், கணவனுக்கு நெய் போட வரா இவ. அப்போ நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்குல்ல, என்ன பழமொழி? ஊரா வீட்டு நெய்யே என் மனைவியோட கை. அதான் இன்னொருத்தர் வீட்டு நெய்யா இருந்தால் அந்த அம்மா அடிச்சு விடுன்னு. இவ போட போகிற போது ஒருத்தி சொல்கிறா, என்னம்மா ஊரா வீட்டு நெய்யே உன் பொண்டாட்டி கையேன்ற மாதிரி உங்கள் வீட்டுக்காரனுக்கு நிறைய போட போறியா? உடனே அவள் நின்றுடுறா. நின்றுட்டு அதிகமாக போட்டால் தப்பாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு சொட்டு நெய்யை மாத்திரம் அவனோட இலையில போடுறான். ஒரு சொட்டு நெய் கரெக்டாக. அவன் இலையை பார்க்குறான், 2 சொட்டு விழுந்திருக்கிறது. அந்த 2வது சொட்டு நெய் அல்ல, அவள் கண்ணிலிருந்து வந்த கண்ணீர். இவ்வளவுதான் கதை. புதுமைப்பித்தன் எழுதிய ஒரு கதை இது. இந்த கதையை படிச்சுட்டு நீங்க சந்தோஷமா இதை மூடி வச்சிட முடியுமா? அந்த புத்தகத்தை நீங்களே வறுமையில கஷ்டப்பட்டு இருந்தா உங்க வாழ்க்கையில வறுமை உங்களை எவ்வளவெல்லாம் அவமானப்படுத்தியது என்பதை நினைத்து உங்கள் கண்ணிலிருந்து ஒரு துளி கண்ணீர் வரும். இல்ல உங்களுக்கு வறுமையில் அனுபவம் இல்லாட்ட கூட உங்க அப்பாவோ உங்க அம்மாவோ உங்க உறவுக்காரங்களோ வறுமையில அவமானப்பட்டதை நினைச்சு ஒரு நிமிஷம் மனம் கலங்காமல் இந்த புத்தகத்தை உங்களால மூடி வைக்கவே முடியாது. ஒரு நல்ல எழுத்தாளன் உங்களுக்கு எதை கொடுக்கிறான் என்றால், அந்த புத்தகத்தை மூடி வைத்த பிறகும் கூட நம்முடைய நெஞ்சம் கலங்குகிற சில நினைவுகளை கொடுக்கிறானே, அவன் தான் நல்ல எழுத்தாளன். புதுமைப்பித்தன் அப்படி. இப்ப புதுமைப்பித்தன் அந்த காலத்து எழுத்தாளர் இல்லையா? எவ்வளவோ வருஷங்கள் கழித்து போகன் என்று ஒரு கவிஞர் இப்போ கவிதை எழுதிட்டு இருக்காரு. போகனுடைய ஒரு கவிதை உங்களுக்கு சொல்றேன். ரொம்ப சாதாரணமான கவிதை தான். காம்ப்ளெக்ஸாலாம் சொல்லிடு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப எல்லாருக்கும் புரியக்கூடிய யதார்த்தமான கவிதை. சாதாரணன் ஒருவன் பேருந்தில் பயணம் செய்தான். சாதாரண எளிய மனிதன் ஒருத்தன் பஸ்ஸில் போயிட்டு இருக்கான். எளிய மனிதன் ஒருவன் பேருந்தில் பயணம் செய்தான். தூங்கிக் கொண்டே பயணம் செய்தான். நம்ம பார்க்கறது தானே, சில பேர் பஸ்ஸில் ஏறணும்னே தூங்கிடுவாங்க. தூங்கிக் கொண்டே பயணம் செய்கிறான். பாதி பயணத்தில் அவன் கண்ணிலிருந்து நீர் சொட்டியது. தூக்கத்தில் அழுகிறவனை இப்போதுதான் நான் பார்க்கின்றேன். எந்த மனதிலிருந்து தூக்கி எறியப்பட்டானோ, எந்த உறவிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டானோ எனக்கு தெரியவில்லை. அவனை எழுப்பாமலேயே பேருந்திலிருந்து இறங்கிவிட்டேன் என்று கவிதையை போகன் முடிக்கிறார். ஒரு மனுஷன் பஸ்ல போற போது தூக்கத்திலேயே அழுதுருக்கான். தூக்கத்திலேயே அழுத ஒருவனை இதுவரை நான் பார்த்ததில்லை என்று ஒரு எழுத்தாளன் பதிவு செய்கின்றான். எதுக்காக அழுதான்? நம்ம அழுகிறவங்களை நம்ம பார்த்துருக்கோம்ல. சில சமயம் ட்ரெயின்ல, சில சமயம் பஸ்ஸில், சில சமயம் தெருவில் உட்காந்து சில பொம்பளைங்க அழுதுட்டு இருப்பாங்க. ரொம்ப குறிப்பாக மருத்துவமனைக்கு நீங்கள் போனீங்கன்னா நிறைய பேர் அழுத நீங்கள் பார்ப்பீங்க. இந்த அழுகையை பார்க்கிற போது அவன் ஓரமாக தள்ளி அழுது சொல்லிட்டு நம்ம கடந்து போயிட்டோன்னு வைங்களேன், நம்ம மனுஷனே கிடையாது. எதுக்காகவும் அழுது அதுகிட்ட போய் கேட்டு அந்த துக்கத்தை தெளிவிக்கக்கூடிய அளவு நமக்கு சக்தி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மனசுக்குள்ள ஒரு நிமிஷம் பக்குங்களா, ஐயோ எதுக்கோ அழுதுட்டு இருக்கேன், என்னன்னு தெரியலையே, கடவுளே யாருக்கா உடம்பு சரியா, அப்படி நினைக்கிறோம்ல. அப்படி நினைக்கிற அந்த ஒரு நொடிதான் மனிதர்களாக நாம் வாழ்கிற நொடி. இதை போகன் பதிவு செய்கிறார். இப்போ புதுமைப்பித்தன் எழுதி அவர் இறந்து போய் கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு பிறகு இந்த கவிதை வருகிறது. ஆனால் நான் சொன்ன அந்த கதைக்கும் இந்த கவிதைக்கும் இடையிலே ஏதாவது வித்தியாசம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? ரெண்டும் ஒரே விஷயத்தை தான் பேசுது. சக மனிதனுடைய ஒரு சொட்டு கண்ணீரை பற்றி ரெண்டும் பேசுகின்றன. எனவே தமிழ் எழுத்தாளர்களை பொறுத்தவரை அன்றிலிருந்து இன்று வரை அவர்கள் ஒரு விஷயத்தை பேசுகிறார்கள். அவர்கள் அடுத்த மனுஷன் கண்ணீர் விட்டா கொஞ்சம் திரும்பி பாருடா ராஜான்னு நம்ம கிட்ட சொல்றாங்க. ரெண்டாவது விஷயம், காலந்தோறும் என்ன சொல்லி வருகிறது? அறத்தை சொல்லி வருகிறார்கள் நம்முடைய எழுத்தாளர். திரும்ப ஒரு 2 பேரை எடுத்துக்க போறேன். ஒன்று தி ஜானகிராமன், இன்னொன்று ஜெயமோகன். 2 கதை வேகமா சொல்லி முடிச்சிடலாம். தி ஜானகிராமனோட கதை ரொம்ப பெருசு, முழுக்க சொல்ல நேரம் இல்லை.
இங்கே எங்கேயாவது அந்த கதை தொகுப்பு இருந்தால் கட்டாயமாக நீங்கள் வாங்கி படிக்க வேண்டியது. அதை விட முக்கியமானது, எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தமிழின் மிகச்சிறந்த 100 சிறுகதைகள்னு வெளியிட்டிருக்காரு. சிறுகதைகள் ஆர்வம் இருக்கிற எல்லாரும் வாங்க வேண்டிய ஒரு புத்தகம் அது. அதை படித்தால் தான் தெரியும் அந்த பயணம் எப்படி இருந்திருக்கிறது. அந்த பயணத்தினுடைய ஒரு பகுதியாக இதை சொல்ல போகிறேன். தீஜானகிராமனிலிருந்து ஜெயமோகன். தீஜானகிராமனுடைய கதை பரதேசி வந்தான்னு ஒரு கதை. முழு கதையும் சொல்ல நேரம் இல்லை, அதனால முக்கியமானதை மாத்திரம் சொல்கிறேன். ரொம்ப பணக்கார வக்கீல் ஒருத்தர், அது உங்களுக்கு தெரிஞ்ச பணக்காரர்களே பணக்கார சில பேர் இருப்பாங்களா, அந்த தோரணை அப்படித்தான் இருக்கும். அவனோட பார்க்குற பார்வை அப்படி அந்த தலை கீழேயே இறங்காது. அப்படிப்பட்ட பணக்கார வக்கீல். ஒரே பையனுக்கு கல்யாணத்தில் முதல் பந்தியில் எப்பவுமே பணக்கார வீட்டு கல்யாணம் அம்பானி வீட்டு கல்யாணம் அளவு போயிடாதீங்க, அவ்வளவு கிடையாது. 5000 கோடிலாம் செலவில்லை. இது அந்த ஊரில் இருக்கிற பெரும் பணக்காரர் ஒருத்தருடைய வீட்டு கல்யாணம். முதல் பந்தி எப்பவுமே பொறுக்கி எடுத்த பந்தின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப முக்கியமானவங்க, வசதியானவங்க, காரில் வர்றவங்க, கழுத்தில் தங்கச்சங்கிலி மின்ன வருகிறவங்க, இவங்களுக்கானது முதல் பந்தி. கொஞ்சம் சுமாராக இருக்கிறவங்களுக்குலாம் அடுத்த பந்தி. முதல் பந்தியை வக்கீலே பார்த்து அவர் ஜட்ஜு, அவர் உட்காரவே, அவர் ரொம்ப பெரிய ஆள், அவர் உட்காரவே, அவர் பெரிய நிலம் வச்சிருக்காருப்பா, அவர் இருக்கட்டும், பார்த்து வக்கீல் உட்கார வச்சிருக்காரு. சாப்பாடு இலையை போட்டாச்சு, தண்ணியை தெளிச்சாச்சு, சோறு வச்சாச்சு. திடீர்னு பார்த்தா வக்கீல் பார்க்குறாரு, ஒரு தூணுக்கு பின்னாடி ஒரு பரதேசி உட்காந்துருக்கான். பரதேசின்னு பார்த்த உடனே தெரியுது பரதேசின்னு. அவனுடைய ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருக்கு, தலையில முடி அப்படியே பஞ்சடைஞ்ச முடி, கண்ணுல பல நாளா சோறை பார்க்காத வெறி. அவனுடைய இலையில சோறு வந்த உடனே சுத்து பார்ப்போம்ல, நாம எப்பவுமே மற்றவங்க சாப்பிட ஆரம்பிச்சாதான் முதல் கவலத்தை எடுப்போம். இது மரியாதையானவங்களுக்கு, ஆனால் பசியில் இருக்கிறவனுக்கு மரியாதையில் தெரியாதுங்க. அவன் முதல் கவலத்தை எடுத்து வாயில கூட வச்சுட்டான். அந்த நேரம் வக்கீல் வந்து, உன்னை யாருடா இங்கே உட்கார சொன்னது கேட்குறாரு. ரொம்ப பசி, உட்காந்துட்டேன், சாப்பிட்டுட்டு போயிடுறேன்னு அவன் சொல்கிறான். ஆனால் அந்த வக்கீலனுடைய அந்த அகந்தை இருக்கு பாருங்க, அதுக்கு இடம் கொடுக்கல. பக்கத்தில் உட்காந்துருக்கிறது யார் பார்த்தியா, ஜட்ஜு. அவர் பக்கத்தில் உட்கார ஆளான்னு சொல்லி எழுப்பிட்டார். உட்கார்ந்தவரை எழுப்பிட்டார். ஐயா சாப்பிட்டுட்டு போயிடுறாயா, போடா வெளியில். அவன் கையில் அந்த ஒரு மூட்டை மாதிரி வச்சுருக்கான், அந்த மூட்டையை எடுத்துக்கிறான், கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிடு. இந்த இடத்த படிக்கிற போதே நமக்கு கை உதற ஆரம்பிச்சிடும். கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளினார். வெளியில் தள்ளப்பட்ட அந்த ஏழையினுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துடு. அவன் சொல்கிறான், என்னை வெளில தள்ளிட்டல்ல, போகிறேன், ஆனால் 16வது நாள் நீ போடுற சாப்பாட்டை அழுதுகிட்டே நீ சாப்பாடு போடுவல்ல, அதை வந்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டான். அப்படியே தீச்சொல். சில சமயம் தீச்சொற்கள் வந்து விழுவது அவங்க கெட்டவங்கன்றதுனால விழாது, அந்த சந்தர்ப்பத்தினுடைய அழுத்தத்தினால வந்துடும். இந்த பரதேசி சொல்லிட்டான், அழுதுகிட்டே நீ போடுற சோத்துக்கு நான் வரேன். உடனே வக்கீலுக்கு விதிர் என்னடா சொன்ன நீ, அடிப்பேன் ராஸ்கல் ஒன்ன. அவன் போயிட்டான். கல்யாணம் அன்னைக்கு முடியுது. இரவு வந்து ரிசப்ஷன். ஒரு அம்மா பாடிட்டு இருக்கு. கல்யாண பொண்ணும் மாப்பிள்ளையும் சோஃபாவில் இருக்காங்க. மாப்பிள்ளை வந்து முகம் சரியில்லை. அப்பா என்னோ செய்யுதுப்பான்னு சொல்லி பின்னாடி போகிறோம். வரவே இல்லை. ரிசப்ஷனில் கல்யாண பொண்ணு தனியாக நின்றுட்டு இருக்கு. என்ன ஆச்சுன்னு போய் பார்த்தா அவருக்கு காய்ச்சல் வந்து படுத்துட்டான். அன்றைக்கே கல்யாணம் ஆன அன்றைக்கே. அப்புறம் கதையை வளர்த்துவானே, யாரோ டாக்டர் வந்தாங்க, வெளிநாட்டிலேருந்து வந்தாங்க, வெளியூர்லேருந்து வந்தாங்க, பணம் தண்ணியாக செலவழிச்சுது. பையன் இல்லைங்க, போயிட்டான். ஒரு வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு நிகழவே கூடாத அவலம்னா அதுதான். அவன் இருக்க அவன் பிள்ளைகளினுடைய மரணத்தை பார்ப்பது, இதுதான் ஒரு மனுஷனுக்கு நிகழவே கூடாத அவல். அதை வக்கீல் பார்த்துட்டார். அப்புறம் காரியெல்லாம் நடக்குது. ஒவ்வொரு சமுதாயத்தில் ஒரு மாதிரி இருக்கும். அவங்க இதில் 16வது நாள் அந்த வக்கீல் வாசலில் உட்காந்துருக்காரு. அவர் மனம் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கு, வருவான். அதே மாதிரி வந்துட்டான் பரதேசி. நீ காலதேவனா, எப்படி அவ்வளோ கரெக்டாக நீ சொன்னன்னு வக்கீல் அவனை கேட்குறாரு. உனக்கு எதிர்காலம் தெரியுமா? எனக்கு ஒன்றுமே தெரியாது. உண்மை எங்கேயும் இருக்குது, என் வாயிலிருந்து அது வெளிப்பட்டது, அவ்வளோதான் அப்படின்னு அவன் சொல்கிறான். எப்படி அவ்வளோ கரெக்டாக நீ சொன்ன? ஐயா உங்களுக்கு நிறைய வசதி இருக்கு,
அந்த வசதியில் கருணைன்ற ஒரே ஒரு துளியை நீங்கள் போட்டிருந்தீங்கன்னு வைங்களேன், சிமெண்ட் மாதிரியா உங்களுடைய அந்த கெத்து, அந்த கௌரவ, அந்த மரியாதை அல்ல சிமெண்ட் கலவை மாதிரி. ஆனால் சிமெண்ட் கலவையில் ஒரு துளி தண்ணியை சேர்த்தாதான் அது நிற்கும். அப்போ உனக்கு எவ்வளோ பணம் இருக்கோ, எவ்வளோ வசதி இருக்கோ, எவ்வளோ படிப்பு இருக்கோ, அது பெரிய விஷயம் இல்லை. அதில் கருணைன்ற ஒரே ஒரு துளியை நீ போட்டுட்டாதான் அது நல்லா இருக்கும் என்று பரதேசி சொன்னான். இதுதான் டி. ஜானகிராமன் எழுதின கதை, பரதேசி வந்தான். யார் வேணா போய் படிச்சுக்கலாம். இந்த கதையில் என்ன முக்கியம்னா, இந்த கதையை படித்த பிறகு ரொம்ப வருஷம் முன்னாடி நான் சின்ன பிள்ளையிலே படிச்சுட்டேன் இந்த கதையை. எங்கள் அப்பாவுக்கு 80வது அந்த இது நடக்குது. எங்கள் அப்பாவுக்கு 80 வயசு. வீட்டில் செய்வோம் இல்லையா, அந்த இது நடக்குது. எங்கள் அப்பாவும் அம்மாவும் மனையில் இருக்காங்க. சாப்பாடு வேற ஒரு இடத்துல நடந்துட்டுருக்கு. இல்லை சில எல்லா வீட்டு ஃபங்க்ஷன்லேயுமே சில உறவுக்காரன் அவன் தான் ரொம்ப முக்கியமான ஆள் மாதிரியே இருப்பான். பார்த்துருக்கீங்களா? எல்லா வீட்டு கல்யாணத்துலேயும் இருக்கும். வேகமாக போவான், ஏதோ முக்கியமான வேலையில் தான் அங்கே போய்ட்டு திரும்பி வருவான். ஒரு வேலையும் கிடையாது. ஆனால் அவன் தான் நடத்துகிற மாதிரி ஒரு கெத்து. அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு உறவினர். முதல் பந்தி போயிட்டுருக்கு. அந்த பந்தியில் சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் வசதியான ஒருத்தர் வர்றாரு. அவர் வந்த உடனே சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு சின்ன பையன், ஒரு 20 வயசு பையன் இருக்கான். டே நீ ஏந்துடுறா, இவருக்கு இடம் கொடுன்னு சொன்னார். நான் எங்கள் அக்கா 2 பேரும் பதறிக்கிட்டோம். ஐயோ சாப்பிட்றவங்களை எழுப்பாதீங்க, சாப்பிட்றவங்களை எழுப்பாதீங்க. இந்த வார்த்தை எங்கள்கிட்ட எப்படி வந்ததுன்னா, பரதேசி வந்தான் கதையை படித்ததுனால இந்த வார்த்தை வந்து. அப்போ ஒரு எழுத்தாளர் உங்களுக்கு எதை கொடுப்பான்னா, உங்க நெஞ்சத்துக்குள்ள இரக்கம் இருக்குங்க, இல்லைன்னு கிடையாது. ஆனா அந்த இரக்கத்தை நீங்களே அறிந்து கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஒரு எழுத்தாளர் தன்னுடைய எழுத்தின் மூலம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கின்றார். அதான் அவனுடைய சிறப்பு. இப்ப டி. ஜானகிராமன் இந்த கதையை எழுதி 60-70 வருஷங்களுக்கு மேல இருக்கும். சமீபத்தில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயமோகன் அறம் என்று ஒரு கதை எழுதினார். நிறைய பேருக்கு அந்த கதை தெரிஞ்சிருக்கும். ரொம்ப வேகமா சொல்லிட்டு போயிடுறேன். ஒரு பதிப்பாளர் ஒரு எழுத்தாளன்ட்டு எழுத்து வேலையை கொடுக்குறாரு. ரொம்ப நாள் முன்னாடி 100 புத்தகம் எழுத சொல்றாரு. ஒரு வருஷத்துக்குள்ள 100 புத்தகம் எழுதணுன்றார். ஒரு வருஷத்துக்குள்ள 100 புத்தகம் எழுத முடியுமாங்க? இப்போ கிட்டத்தட்ட 3 நாளைக்கு ஒரு புக்கு எழுதணும். இந்த எழுத்தாளர் ஒத்துக்கிறாரு, நான் எழுதுறேன்னு ஒத்துக்கிறாரு. எப்படியா எழுதுவேன்? எப்படியாவது எழுதிடுறேன். என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணோம், காசு இல்லை, வீட்டில் அங்கே என் வீட்டுக்காரம்மா நச்சரிக்குது, அதனால நான் எழுதிடுறேன். எழுதி எழுதி கை அப்பா மாதிரி வீங்குது. அதோடு எழுதுறாரு. எழுதி 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 ஆனால் பணத்தை வாங்கிக்கல. ஏன்னா தன் கையில் இருந்தால் செலவாயிடும்னு முதலாளி நீங்களே பணத்தை வச்சுக்கோங்க, எனக்கு வேணும் போது நான் கேட்குறேன் கொடுங்கன்னு சொல்லி வச்சுருக்காரு. அந்த காலத்துலலாம் அப்படி தானேங்க பண்ணுவாங்க. இப்போ மாதிரியா 1ஆம் தேதி ஆனால் டொங்குன்னு வந்து சாலரி விழறதுக்கு அந்த காலத்தில் அப்படி தான் சொல்லுவாங்க. என் கையில் இருந்தால் போயிருங்க, ஓட்ட கைங்க, எழுத்தாளங்கை விளங்கவே விளங்காதுங்க, நீங்கள் வச்சுக்கோங்கன்றோம். கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணிட்டான். தாலி வாங்கிறதுக்கு மற்ற விஷயத்துக்கு பணம் கேட்கறதுக்காக முதலாளி எடுப்பா, ஐயா பொண்ணு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டேயா, எனக்கு நீங்கள் 5000 ரூபாய் கொடுக்கணும். அந்த காலத்தில் 5000 ரூபாய் கொடுக்கணும், கொடுங்க. முதலாளி வெறி ஆகிட்டார். 5000 ரூபாய்லாம் கிடையாது, உனக்கு நான் கொடுக்க வேண்டியது 1000 ரூபாய் தான்ற. சண்டை 2 பேருக்கும். ஆனால் முதலாளி வசதியானவர், அடித்து எழுத்தாளர் வெளில தூக்கி போட்டுறாரு. காசு கடை ஒன்று கடை போட, நீ பார்த்துக்கடா, என்ன முடியுமா பார்த்துக்கடான்னு சொல்லிட்டார். எழுத்தாளனுக்கு ஒரு வெறி வந்துருச்சு பாருங்க. என்ன பண்ணா, நேர முதலாளியோட வீட்டுக்கு போயிட்டான். ஆச்சி உட்காந்துருக்கு, நல்ல தாட்டியான ஆச்சி. அதே ஒரு பிள்ளைக்கு சோறு ஓட்டிகிட்டு இருக்கு. எழுத்தாளன் ஆச்சிகிட்ட போய் சொல்கிறான், என்னை எரிய வச்சுட்டு நீ நல்லா இருந்துருவியா? நீ ஒரு எழுத்தாளனுடைய சாபம் உன்னை சும்மா விடுமா? உங்கள் குடும்பத்துக்கு 7 ஜென்மத்துக்கும் படிப்பு வாசனையே வராதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். அந்த ஆச்சி உடனே என்ன செஞ்சது தெரியுமா? இது மட்டும் நடக்கிறது எல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்பாங்க நம்ம வாழ்க்கையில, நம்ம பார்த்துருப்போம் இது எல்லாத்தையும். அந்த ஆட்சி என்ன செய்யுது, நேர போகுது கடைக்கு. சித்திரை மாதம், வெயில் காயுது. தன்னுடைய கணவருடைய கடைக்கு போய், எழுத்தாளனுக்கு நீ பணம் பாக்கி வச்சிருக்கியா, இந்த விஷயத்துல நீ தலையிடாது. எல்லா வீட்லையும் சொல்லுவாங்க தானே, இந்த விஷயத்துல நீ தலையிடாது, நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் நீ போ. எழுத்தாளனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நீ கொடுக்குற மட்டும் எந்திரிக்க மாட்டேன்னு ரோட்டில் உட்காந்துச்சாச்சு. சித்திரை மாதத்து வெயில், எந்திரிக்க மாட்டேங்குது. பதறி போயிட்டார் முதலாளி. அங்கேயும் இங்கேயும் ஓடினார். எப்படியோ பணத்தை சேகரித்தார். எழுத்தாளன் இதாப்பா வச்சுக்க, என் வீட்டு கொலை வழக்கு நடுத்தெருவில் உட்காந்துருக்குப்பா ஒன்னால. ஆச்சி எழுப்புறாங்க, எழுப்ப முடியல. அந்த வெயில் உருகி உருகி ஆச்சியினுடைய புடவை, பாவாடை, கால் சதை எல்லாம் தாரோட தாரா சேர்ந்துருக்கு.
அப்படியே பிரித்து ரத்தத்தோட ஆட்சியை எழுப்பி நிற்க வைக்க தான் முடிஞ்சுது. அதுக்கப்புறமா ஆட்சி வீட்டுக்கு போயிட்டு எழுத்தாளர்கிட்ட கல்யாணம்லாம் முடிஞ்சுதா, எல்லாம் முடிச்சுட்டு ஆச்சு உங்களால் தான். நீ ஒரு வார்த்தை சொன்னல, நான் என்ன சொன்னேன் ஆச்சு, அன்றைக்கி நான் இருந்த நிலைமையில என்ன சொன்னேன்னு நினைவில்லை ஆச்சு. நீ எனக்கு சொல்லிட்ட 7 தலைமுறைக்கு உன் குடும்பத்துக்கே படிப்பு வராதுன்னு சொல்லிட்டீங்க. லட்சுமி வருவா போவா, சரஸ்வதி வர்றது ரொம்ப அபூர்வம். நீ சொன்ன வார்த்தையை நீயே மாற்றி எங்கள் குடும்பத்து பிள்ளைங்களுக்கு நல்லா படிப்பு வரும்னு ஆசீர்வாதம் பண்ணுன்னு ஆட்சி சொன்ன. இதை அறம் என்ற பெயரில் ஜெயமோகன் ஒரு கதையாக எழுதியிருக்கிறார். இப்போ பரதேசி வந்தானிலிருந்து அறம் வரை நடுவில் கிட்டத்தட்ட 60 வருஷம் 70 வருஷம் முடிஞ்சு போச்சு. ஆனால் 2 கதையும் நமக்கு சொல்லுவது ஒரே ஒரு செய்தியைத்தான். வசதி இல்லாதவன் எவனாவது ஒருத்தனை நீ நம்மளை அறியாமலே மிதிச்சிடுறோம்ல, அவன் வாயிலிருந்து ஒரு சொல்லு வந்தால் அது குடும்பத்துக்கு நல்லதில்லை என்ற நம்முடைய மண்ணின் சிந்தனை இந்த 70 வருஷத்தில் மாறவே இல்லை. பார்த்தீங்களா, இன்னைக்கு நாம் நினைக்கிறோம் என்ன அவன் பெரிய சத்தியவான், அவன் எனக்கு சாபம் போட்டால் அது பலிச்சிடுமா? பலிக்குங்க, பலிக்கும். ஒருத்தரனுடைய நெஞ்சத்தில் நாம் மிதித்து அந்த நெஞ்சத்திலிருந்து நம்மை பற்றி ஒரு சொல் வந்தால் நம்மை அல்ல நம்முடைய பிள்ளைகளை அது பாதிக்கும் என்கின்ற பயத்தோடு வாழ்ந்தது தான் நம்முடைய தலைமுறை. அந்த பயம் நல்ல பயம். அப்போ 70 வருஷமா நம் தமிழ் எழுத்தாளர்கள் ஒரு விஷயத்தை தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். என்னவென்றால், இன்னொரு உயிரை காயப்படுத்தி விடாதே என்ற ஒரே விஷயத்தை தான் அன்றும் இன்றும் தமிழ் எழுத்தாளர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். என்றால் இப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளர் பரம்பரையில் வந்த இவர்களை படிப்பதற்கு, நம்முடைய மொழியில் படிப்பதற்கு நாம் எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கோன்றதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது. இதுதான் எழுத்தாளர்கள் நமக்கு கொடுப்பது. எல்லாமே இப்படி தான் சீரியஸாகவே தான் எழுதியிருக்காங்களா? எதையுமே ஜாலியாக எழுதலையா? நல்ல ஜாலியாக எழுதிருக்காங்க. ஜாலியாக எழுதின எழுத்துலேயும் ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. தமிழ் எழுத்து நடையில் இன்னொரு புது மாற்றத்தை கொண்டு வந்த எழுத்தாளர் சுஜாதா என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அருமையான ஒரு பாய்ச்சல் சிந்தனை. அவர் எண்ணுகிற வேகமே நமக்கு பிரமிப்பூட்டுகிற ஒரு வேகமாக இருக்கும். சுஜாதா ஒரு கதை எழுதினார். அந்த கதை ஏன் முக்கியம்னா, அதோடு நான் முடிக்க போகிறேன். ஏன் முக்கியம்னா, உங்களில் பல பேர் இப்போ மகாராஜா சினிமாவை பார்த்துருப்பீங்க. மகாராஜா படத்துலேயே இருக்கிற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, பேரலல் ஸ்டோரி டெல்லிங். முன்னாடியில் என்ன பண்ணுவாங்க, சினிமாவில் ஃப்ளாஷ்பேக் வரப்போகுதுன்னா வெள்ளை வெள்ளையாக ஒரு ரவுண்டு வரும். ஸோ அப்போ தான் ஃப்ளாஷ்பேக்குன்னு நம்ம மக்கள் புரிஞ்சுப்பாங்க. இந்த படத்தில் இது ஃப்ளாஷ்பேக்கா இப்போ நடக்குதானே தெரியாது, மாறி மாறி ரெண்டும் வரும். நாம் புரிஞ்சுக்கணும் இது நேற்றா இது இன்றா என்பதை நம்முடைய புத்திசாலித்தனத்தால் நாம் புரிஞ்சுக்கணும். இதுதான் அந்த படத்தினுடைய சிறப்பு. என்னங்க, அந்த சினிமா கூட பார்க்கல, ஈரோடு மக்கள் சினிமாவை பார்க்க மாட்டீங்களா? அந்த படத்தில் இந்த டெக்னிக் எப்படி வந்ததுன்னா, இதுவும் ஒரு எழுத்தாளரால் வந்தது தான். சுஜாதாவினுடைய இந்த கதை, அதோடு நான் முடித்து கொள்ள போகிறேன். கதை ஆரம்பிக்கிறது. முதல்ல நேற்று ஒரு இளவரசிக்கு அவங்க அப்பா மாப்பிள்ளை பார்க்குறாரு. அவளுக்கு எவனையுமே பிடிக்கல. அவள் இளவரசி நல்ல போர் தொழில் தெரிஞ்சவ, புத்திசாலி, படிச்சிருக்கா. வர்ற மற்ற இளவரசர்கள்லாம் மக்கா இருக்காங்க. தேர மாட்டான்ப்பா, இவனெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டா ஒன்றுமே நடக்காதுன்றாங்க. அந்த மன்னர் கதறுகிறார். அம்மா, யாராவது ஒருத்தனை பிடித்திருக்கிறது என்று சொல்லம்மா, கல்யாணத்தை செய்து வைக்கிறேன். அந்த இளவரசி பல்லக்கில் போயிட்டே இருக்கா. அவன் மனசுக்குள்ளே ஒரு முகம் இருக்குது, ஒரு ஆசை முகம். அவன் அந்த மாதிரி ஒருத்தன் இருப்பானா, என் கனவுல தான் இருப்பானா, நினைவில் யோசிச்சுட்டே பல்லக்கில் போயிட்டுருக்கான். கட். அடுத்தது, இன்று ரயில் புகை வண்டியில் ஓடி போய் ராதா ஏறிக்கிறான். ராதா பின்னாடியே குமாரசாமியும் போய் ஏறிக்கணும். ராதா குமாரசாமியை ஒரு முறை பார்க்கிறாள், அலட்சியமாக ஒரு பார்வை. அவன் இருப்பதையே கவனிக்காத மாதிரி பார்த்து புஸ்தகத்தை படிச்சிருக்கா. நிறைய இளைஞர்களுக்கு இப்படின்னா என்னன்னு தெரியும். அந்த பொண்ணு பார்க்கும், ஆனால் பார்த்தா மாதிரியே காமிச்சிக்காம பார்க்கும். குமாரசாமி ராதாட்ட சொல்கிறான், ராதா, நானும் நீ எவ்வளவு நெருக்கமாக இருந்தேன், எல்லாத்தையும் மறந்துட்டியா? ஆமாம், மறந்துட்டேன். ஏன் ராதா, நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் முட்டாளாக இருந்தப்போ உன்னை காதலிச்சு தொலைச்சிட்டேன், இப்போ நான் புத்திசாலி ஆகிட்டேன், உன்னை காதலிக்க முடியாதுன்னு ராதா சொல்கிறேன். ஏன் ராதா, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் ராதா. குமாரசாமி, உன்னை பாரு, நீ எவ்வளோ மகா போர், நீ சரித்திரத்தில் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்க. நீ சரித்திரத்தில் ஆராய்ச்சி பண்ணுறவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த கம்ப்யூட்டர் யுகத்தில் நான் எப்படி வாழ முடியும்? எனக்கு உன்னை கண்டாலே பிடிக்கல, நீ எழுதுகிற கடிதங்களை நான் வெறுக்கிறேன், கெட் அவுட் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு ராதா சொல்கிறான். குமாரசாமிக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ட்ரெயின் நிற்குது, என்ன ஸ்டேஷனே பார்க்காம இறங்கிடுறான்.
ஒரே இருட்டாக இருக்குது. அப்படியே நடந்து போயிட்டே இருக்கான், யாருமே இல்லை. அப்போ ஒரு பல்லக்கு அசைந்து அசைந்து வருகிறது. பல்லக்கு நிற்கிறது. இளவரசி திரையை திறந்து இவனை பார்க்கிறாள். நீங்கள் யார் என்று கேட்கிறாள். அவன் மனசுக்கு தெரியுது, நான் தேடிக்கொண்டிருந்த ஆசை முகம் இதுதான் என்று அவன் மனசுக்கு தெரியுது. நீங்கள் யார் என்று கேட்கிறாள். குமாரசாமி பதில் சொல்றான், அடுத்த கதையிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டவன் என்று பதில் சொல்லுகின்றான். இப்போ இந்த கதையை புரிஞ்சுக்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா நேற்றும் இன்றும் ஏதோ ஒரு புள்ளியில் இணைவதாக சுஜாதா கற்பனை செய்து இந்த கதையை எழுதி கிட்டத்தட்ட 30 வருஷம். ஆனால் இன்றைக்கு மகாராஜா படத்தை பார்க்கிற போது பேரலல் ஸ்டோரி டெல்லிங்கிறது இப்படி தான் இருக்கும் என்பது புரியுது. எனவே இனிய நண்பர்களே, இந்த 100 ஆண்டு கால தமிழ் கதைகளினுடைய வளர்ச்சியை, வாழ்க்கையை நீங்கள் பார்த்தால் நமக்கு தெரிவது ஒரே ஒரு விஷயம்தான். அந்த என்ன விஷயம்னா, கருணையோடும் அறத்தோடும் இரு என்பதைத்தான் தமிழ் எழுத்தாளர்கள் அன்றைக்கும் சொல்லியிருக்கிறார்கள், இன்றைக்கும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஒரு செய்தியைத்தான் புத்தகங்கள் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றன. இந்த செய்தியினுடைய சிறப்பைத்தான் தேடி நாம் புத்தகங்களை படிக்க வேண்டும். நான் ஆரம்பிக்கிற போது சொன்னேன், இந்த டாக்டர் பழனிவேலனுடைய வாழ்க்கையை பற்றி கட்ஸ் என்கின்ற அந்த புத்தகம், எந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கணும்னு ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னுடைய வேலை இல்லை. ஆனால் ஏதோ ஒரு புத்தகத்தை நீங்கள் எடுக்கிற போது உங்களுடைய மனம் ஒரு புள்ளியிலே நிற்கிறது. இந்த வேதனையை நானும் உணர்ந்திருக்கேன், இந்த கஷ்டத்தை நானும் பட்டிருக்கேன், இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று ஏதோ ஒரு கட்டத்திலே அந்த புத்தகத்தோடு நீங்கள் ஒன்றி விடுவீர்கள். அப்படி ஒன்றிய பிறகு அந்த புத்தகத்தை உங்கள் வாழ்க்கையிலிருந்து பிரிக்கவே முடியாது. ஒரு புத்தகத்தை படித்து தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டவர்கள் ஆயிரம் பேர் இருக்கின்றார்கள். தற்கொலைக்காக முயன்று தற்கொலை செய்து கொள்ள போய் ட்ரெயின் வர லேட் ஆச்சுன்றதுனால ஒரு புக்கை படித்து அதுக்கு பிறகு தற்கொலை எண்ணத்தை கைவிட்டு வாழ்க்கையிலே வாழ்ந்து சாதித்து காட்டியவர்கள் 1000 பேர் இருக்கின்றார்கள். உங்களுக்கு கோடி ரூபாய் கிடைத்தால் என்ன செய்வீர்கள் என்று மகாத்மா காந்தியை கேட்டபோது ஒரு நூலகம் அமைப்பேன் என்று சொன்னார். ஆளே இல்லாத தீவில் உங்களை கொண்டு விட்டால் என்ன செய்வீர்கள் என்று ஜவஹர்லால் நேருவை கேட்டபோது 5 புத்தகங்களை கொடுங்கள், அதை படித்து விட்டு அங்கேயே சந்தோஷமாக இருப்பேன் என்று நேரு சொன்னார். எந்த வீரனுடைய ஆயுதத்தை விடவும் ஒரு பேனா அபாயகரமானது, ஏனென்றால் அதற்குத்தான் வல்லமை அதிகம் என்று ஆப்ரஹாம் லிங்கன் சொன்னார். ஐயா சொல்லி காட்டியது போல மரண தண்டனைக்கு தூக்கு மேடைக்கு அழைத்து கொண்டு போகிற கடைசி நிமிடம் வரை ஒரு புத்தகத்தை பகத்சிங் படித்து கொண்டிருந்தார். அப்ப நீங்க பாருங்க, வீரர்கள், விஞ்ஞானிகள், மருத்துவர்கள், எந்த துறையில இருக்கிறவங்களுக்கும் அவங்க வாழ்க்கையை மாற்றியது ஒரு புத்தகமாக இருக்கிறது. இப்போது உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், உங்கள் வாழ்க்கையை மாற்றிய புத்தகம் எது அப்படின்னு ஒரு புக்கை கூட இன்னும் இல்லைன்னு சொல்றீங்களா? கண்டுபிடிங்கள். இட் இஸ் நெவர் டூ லேட் டு ரீட் அ புக். உங்களுக்கு 90 வயசானாலும் புதிதாக ஒரு புத்தகத்தை எடுத்து நீங்கள் படித்து உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும். புத்தகங்கள் அப்படிப்பட்ட அமரத்தன்மையும் சக்தியும் வாய்ந்தவை. எனவே நீங்களும் படியுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கும் படிக்கும் வழக்கத்தை ஏற்படுத்துங்கள். இந்த அபாரமான புத்தக திருவிழா மேலும் மேலும் ஒவ்வொரு ஆண்டும் சிறந்து ஓங்க என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன்.